திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக சென்னை பூவிருந்தவள்ளி அடுத்த நசரத்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் சாமு நாசர், பூவிருந்தவள்ளி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயஹரிஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயஹரிஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. தேர்தல் பிரச்சாரமான இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் அனைத்து கட்சியும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள இந்த நிலையை திருவள்ளூர் மாவட்டத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக இன்று திருவள்ளூர் தனித்தொகுதி வேட்பாளரை ஆதரவித்து முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏமான சாமு நாசர் மற்றும் பூவிருந்தவள்ளி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி ஆகியோர் வீதி வீதியாக நடந்து சென்றும் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றும் வாக்கு சேகரித்தனர். பூவிருந்தவள்ளி அடுத்த திருமலத்தில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றும் 500 பேருடன் முன்னாள் அமைச்சர் சாமு நாசர், எம்எல்ஏ கிருஷ்ணசாமி ஆகியோரும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதையடுத்து நசரத்பேட்டை பஜார் வீதியில் கட்சி தொண்டர்களுடன் நடந்து சென்றும் வீதி வீதியாக கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது பூக்கடைக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தோடு அங்கு ஊற்றி வைக்கப்பட்டிருந்த டீயை எடுத்து நான் குடிக்கவா என கேட்டு குடிராசா என ஓட்டு கை உங்களுக்காகத்தான் என அங்கிருந்த பூக்கடை பாட்டி கூறினர். இதை அடுத்து நடைபாதை வியாபாரிகள் வணிகரிடம் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பூவிருந்தவள்ளி ஒன்றிய செயலர் கமலேஷ் மற்றும் பூந்தமல்லி நகர திமுகவினர் கலந்து கொண்டு பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.